ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம் யார் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பரபரப்பு வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து நல்ல ஒரு எடுத்திருக்காரு. நல்ல ஒரு வாக்கு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஆப்பரான்னு எதிர்பார்த்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாத்தையும் வாபஸ் வாங்கியிருக்காங்க. பாதுகாப்பை வாபஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தா இன்னும் 5 பேர் குறையுது. இப்போ காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாலும் இன்னும் 5 பேர் வந்து கொடுவது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இவ்வளோ எடுத்தவங்களுக்கு 5 பேர் வந்து யாராவது ஆதரவு கொடுக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லி அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு வேணும்னே ஒரு ஆபத்து காலத்தில் வந்து ஒருத்தருக்கு ஆபத்து அப்படின்னா வந்து உதவி செய்வது தான் வந்து உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ யாருமே வந்து ஆதரவு கொடுக்கல. எதுக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே என்ன காரணம்னா எல்லாருக்குமே வந்து பொறாமை தான். ஒன்று வந்து எம்எல்ஏ கூட ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தா வந்து ஒரு ஃபேமஸானவர் கூட எம்எல்ஏ கூட ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது எடுப்பில் இவ்வளோ பெரிய வந்து தனி கட்சியை எடுத்து அது முதலமைச்சர் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல. அதான் சினிமாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகர் ஆகிறது வந்து சினிமாவிலே நடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய பெருமையான ஒரு விஷயம். அதை கூட வந்து நிறைய பேர் வந்து நினைக்கிறது இல்லை. நிறைய பேர் வந்து அவங்களுக்கு எதிராகவே நிறைய பேர் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியம். சீரியல் நடிகரில் அதுக்கப்புறம் சினிமாவில் கூட நிறைய பேர் இவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா வந்து ஒன்றும் பொறாமை தான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு எம்எல்ஏ கூட வந்து ஆக முடியலை அவங்களால. அப்படி இருக்கும்போது எடுப்பில் சிஎம்மாக இவர் வந்துட்டாரேன்னு நான் சிஎம் ஆகும், நீ சிஎம் ஆகணும், நான் எம்எல்ஏ ஆகணும், நீ எம்பி ஆகணுன்ட்டு ஆளுக்கு வந்து வந்து இதில் வர பிரச்சனை வேறு. அதெல்லாம் நீங்களாகவே சொல்லக்கூடாது. எல்லாமே மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் தான் வந்து யார் சிஎம் ஆகணும் யார் எம்எல்ஏ ஆகணும் மக்களோட கையில் தான் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்சதுனால தான் இவ்வளோ வந்து 108 வந்திருக்கு அப்படின்னா மக்களோட தீர்ப்பு. அது யாரோட தீர்ப்பு வந்து கிடையாது. மக்கள் வந்து ஓட்டு போட்டு இவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்ருக்காங்க. அதனால தான் வந்து ஓட்டுருக்காங்க. நிறைய இடத்துல 1000 2000 வாக்கு குறைவில் இன்னும் கூட வந்து நிறைய வந்து எடுத்துருக்கலாம். கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து எடுப்பாங்க, இதுக்கு மேலேயே எடுப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப மனசு நமக்கு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்ட்டு தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா கைக்கு எட்டுன்னு வாய்க்கு எட்டல அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து இருக்குது. இருந்தாலும் சரி இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஆதான் போகிறாங்க. ஏன்னா ஒரு பெரிய விஷயம், இவ்வளோ சீட்டு எடுத்தவங்க ஒரு 5 வந்து எடுக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. 5 எப்படியாவது கிடைக்கும். ஆபத்து இடத்துல ஓடி வந்து கொடுக்குறது தான் வந்து உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காங்கிரஸ்காரங்க வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் 5 தான் தேவை, சீக்கிரமாகவே வந்து கிடைக்கும். ஆனால் அதில் வந்து என்ன ஆச்சரியம்னா சினிமா துறையில் இருக்கிறவர் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிராக இருக்காங்க பார். ரொம்ப தன்னோட இதில் வந்து வராங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம். ஆனால் அதை கூட கொஞ்சம் கூட நினைக்காம எந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் இந்த பொறாமை அப்படிங்கிறது எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. தங்களுக்கு இருக்க முடியல அப்படின்னாலும் அடுத்தவங்க ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து ஆபத்து காலத்தை உதவி செய்கிறது தான் உண்மையான பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நிறைய பேருக்கு தெரியல, இவர் ஆயிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து இவ்வளோ ஓட்டு எடுத்தவருக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக இன்றைக்கி அப்படின்னா ஒரு நாளில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ஆகத்தான் போகிறாரு. எப்படி நல்லதே நடக்குன்னு எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து நல்லதே வந்து நடக்க போகுது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து அசம்பாதங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நியூஸ் சேனலும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்காங்க. 2 பேருமே ஏடியும் கேட்டியும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக விடாமல் அவங்க வரப்போகிறாங்க. எப்படியோ வந்து இவர் வரக்கூடாது வரணும்னு நினைக்கிறேன், வரக்கூடாதுன்னு நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரி கண்டிப்பாக இவர் வந்து இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்து பதவி ஏற்க தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி தான் ரசிகர்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது நடக்கத்தான் வந்து போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய இன்றைக்கி வந்து ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் சேனலில் வந்து பார்த்தேன், ஏற்பாடு பண்ணாங்க, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 நாள் வந்து டைம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக 2 நாளுக்கு பெரிய விஷயம் இல்லை. 2 நாளில் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்துச்சுன்னா அவங்க வந்து பதவி ஏற்றுருவாங்க. 2 நாள் கழிச்சு ஏற்று தான் வந்து போகிறாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் ஒவ்வொரு இதாக போட்டு மக்களை வந்து குழப்பிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நிறைய வீடியோக்கள் பார்த்தேன். கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தேன் தவறாக வந்து 2 3 வீடியோக்கள் வந்து பார்த்தேன். அப்படிலாம் வந்து எதுவும் பண்ணாதுங்க. ஏன்னா எது பண்ணாலும் தலைவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையில் முடியும். இப்போ வந்து இவர் தொண்டர் பண்ணான்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க ஆட்சி வந்தாச்சுன்னே பார்த்தீங்களா இப்படி வந்து இவங்க பண்ணுறாங்களேம்பாங்க. அங்கே வந்து கேக் வெட்டுறதில்ல ஒன்று, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 3 வீடியோக்கள்லாம் பார்த்தேன். இப்போ வந்து மாடு மேலே ஏதோ நிறைய கலரெல்லாம் பூசி இப்படி எதுவும் மீஸ் பண்ணாதுங்க. எது பண்ணாலும் வந்து அவருக்கு தான் பிரச்சனையாக முடியும். கஷ்டப்பட்டு வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து பதவி ஏற்க தான் வந்து போகிறாங்க. எல்லோரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ வந்து ஒரு பரபரப்புன்னு இருக்குது, யார் என்ன அப்படின்னு ஒரு பரபரப்பாகவே இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் சரி நல்லதே நடக்கும், கவலை விடுங்க. எதுவாக இருந்தாலும் எதுவும் தவறாக எதுவும் பண்ணிடாதீங்க. நிறைய வீடியோக்கள்லாம் வந்து வந்துக்கிட்டு இருக்கு, அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. நன்றி, வணக்கம்.